ஓசூர் பாகலூர் சாலையில் நாள்தோறும் அச்சத்துடனேயே செல்ல வேண்டியுள்ளதாக கூறும் வாகன ஓட்டிகள் சாலை சீரமைப்பு பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தியுள்ளனர். ஓசூர் மாநகராட்சி அலுவலகம், வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் பாகலூர் தேசிய நெடுஞ்சாலையில் செயல்பட்டு வருகின்றன. குடியிருப்பு பகுதிகள், பள்ளிகள் அதிகமுள்ள இந்த சாலையில் தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. ஆனால் இந்த சாலை குண்டும் குழியுமாக மோசமாக உள்ளது. பேரண்ட்ஸ் கையில் டைமுக்கும் நம்ம வண்டி ஓட்ட முடியாது, அவருக்கு இப்போ பசங்களை போய் ட்ராப் பண்ண முடியாது, அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. கொஞ்சம் இந்த ரோடு கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்தானா கவர்மெண்ட் நம்மளுக்கு நல்லா இருக்கு சார். இந்த சாலையை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சீரமைக்கும் பணிகள் 10 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த மே மாதம் தொடங்கின. 3 மாதங்களில் பணிகள் முடிக்கப்பட வேண்டும் என ஒப்பந்தம் போட்டும் பணிகள் ஆமை வேகத்தில் நடப்பதாக புகார் எழுந்துள்ளது. சாலையும் ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. இதனால் வேலைக்கு செல்வோர், மாணவர்கள் என பல்வேறு தரப்பினரும் பாதிக்கப்படுவதோடு சாலையின் இருபுறங்களிலும் உள்ள கடைகளில் வணிகமும் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். ஆரம்பிச்சு ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கு. ட்ரைனேஜ் கொஞ்சம் மேலே போட்டதால கடைக்குள்ள தண்ணி வந்துடுற மாதிரி இருக்கு. ரொம்ப லாஸ் ஆகுமான்னு பயமா இருக்குது. அதனால கொஞ்சம் அரசாங்கம் பார்த்து நடவடிக்கை எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ. பழுதடைந்த பாகலூர் சாலையை விரைந்து சீரமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே ஓசூர் நகர மக்களின் கோரிக்கையாக உள்ளது. சன் செய்திகளுக்காக செய்தியாளர் கார்முகில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.